அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த குரு வர்க்கோத்திரம் பற்றி ஒரு சிறு விளக்கம் சொல்கிறேன், கருத்தில் கொண்டு பயன்படுங்க. இப்போ வர்க்கோத்திரம் என்பது ஒரு கிரகம் ஒரு ராசியிலும் அம்ச கட்டத்திலும் ஒரே வீட்டில் இருந்தால் வர்க்கோத்திரம் பெறுகிறது. வர்க்கோத்திரம் தரும் பலன்களில் ஆட்சி பெற்ற கிரகம் என்ன பலனை தருமோ அதேபோல் நன்மையான மேன்மையான பலனை ஜாதகருக்கு கொடுக்கும் என்று முழுமையாக ஜாதகர்கள் நம்பலாம். அதிர்ஷ்டமும் யோகமும் அந்த தசாபுத்தியில் அந்த ஜாதகருக்கு தேடி வரும். இப்போ குரு பார்த்தீங்கன்னா, குரு ஒரு ராஜகிரகம். குரு பார்வை இருந்துச்சுன்னா அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா குரு பகவான் தான் இப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் திருமணம் அவங்களுக்கு சிறு வயதிலேயே அந்த திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு போயிடுச்சுனாலும் குரு பகவான் பார்வை அவங்க லக்னத்தில் இல்லை அவங்க ராசி மேலே விழக்குள்ள இல்லை திருமணம் கட்டமான 7ஆம் கட்டத்து மேலே குரு பகவானுடைய பார்வை படக்கூட கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த யோகம் ஏற்படும். குருக்கு அந்த அளவுக்கு சக்தி உண்டு. ராஜகிரகமான குரு வர்க்கோத்திரம் பெற்றால் எந்த நட்சத்திரத்தில் இருப்பார்னு சொல்கிறேன், கருத்து கொண்டு பயன்பெறுங்க. இப்போ மேசத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி 1ஆம் பாதம் வர்க்கோத்திரம் பெறக்கூடிய அமைப்பு. அதே போல் ஒன்று சொல்கிறேன், கருத்து கொண்டு பயன்பெறுங்க. ரிஷபத்தில் ரோகிணி 2ஆம் பாதம், மிதுனத்தில் புனர்பூசம் 3ஆம் பாதம், கடகத்தில் புனர்பூசம் 4ஆம் பாதம், அதே போல சிம்மத்தில் பூரம் 1ஆம் பாதம், கன்னியில் சித்திரை 2ஆம் பாதம், துலாமில் சித்திரை 3ஆம் பாதம், விருச்சிகத்தில் சித்திரை 4ஆம் பாதம், தனுசில் உத்திரம் 1ஆம் பாதம், மகரத்தில் உத்திராடம் 2ஆம் பாதம், சதயத்தில் கும்பத்தில் சதயம் 3ஆம் பாதம், மீனத்தில் ரேவதி 4ஆம் பாதம். இந்த இடத்துல அதாவது இப்போ ராசி கட்டத்திலையும் அம்ச கட்டத்திலையும் வர்க்கோத்திரம் பெறக்குள்ள இந்தந்த ராசியில் இந்தந்த நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் வர்க்கோத்திரம் பெறாரு. கருத்தில் கொள்ளுங்க. அது போல் அந்த நட்சத்திர அடிப்படையில் பார்க்கக்குள்ள இன்னும் பலன்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.